ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மீண்டுமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தேவனுடைய ஆலயத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். கர்த்தருடைய தூதன் இறங்கி இருக்கிறார், இறங்கி வர்றான். பிலிப்புவை பார்க்கிறான். ஆண்டவருடைய தூதர்களை பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்றும் அநேக பரிசுத்தவான்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏதோ ஒரு மாற்றம் இல்லை. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 6 இடங்களிலே கர்த்தருடைய தேவ தூதன் இறங்கி இருப்பதை வெளிப்படையாக, மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாக ஓப்பன் விஷனாக அப்போஸ்தலர்கள் தரிசித்திருக்கிறார்கள். 6 இடங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய தூதன் இறங்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து கொண்டு வந்து அங்கே ஓப்பனா இறங்கி இருக்கிறார். அங்கே ஒரு இடம். 2வது அப்போஸ்தலர் 8:26 சொல்லப்பட்டபடி 2வது இப்பொழுது கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி என்று சொல்லி அங்கே இறங்கி இருப்பதை பார்க்க முடியும். 3வது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பகல் ஏறக்குரிய 9ஆம் மணி வேளையிலே தேவனுடைய தூதன் அங்கே இறங்கி இருக்கிறதை கொர்நேலியு வீட்டிலே இறங்கி இருக்கிற ஒரு அனுபவம். 4வதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் இதை முக்கியப்படுத்த விரும்பவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதினாலே கர்த்தருடைய தூதன் இறங்கி அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல இறங்கி எப்பொழுது பார்த்தாலும் பெருமை பேசிக்கொண்டே இருந்தார் இந்த ஏரோது. அப்படி எழுப்பும் போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மாத்திரம் பாருங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், புழுத்து இருந்தான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அநேகருடைய மரணம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் புழு புழுத்தது, ஹார்ட்ல பிரச்சனை, ரொம்ப இதாகி உடம்பு புழுவா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அது சாதாரண வியாதி இல்லை, தேவனுடைய அடிக்கிறதுக்கு எதுவான காரியம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாதவங்களை, பெருமை பேசிக்கொண்டு அகந்தையாக இருக்கிறவங்களுக்கு எப்படித்தான் நடக்கும் என்பதை வெளிப்படையாக அந்த காலத்திலே கர்த்தரை காட்டியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல இறங்கி இருப்பார். இப்படி 6 இடங்களிலே இறங்கி இருந்தார். இதில் வாசிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலை பிரச்சனை அடிபட்டு கிடப்பான். தேவதூதன் இறங்கி வாசிக்கும் போது எந்த இடத்துலையுமே காயம் ஏற்பட்டுச்சா, கஷ்டப்படுறியா என்று சொல்லி அந்த காயத்தையோ அவனுக்கு ஆறுதலையோ சொல்லவே மாட்டாங்க. அவன் வேலை என்ன தெரியுமா? இறங்குவான், கதவை திறப்பான், எழுந்திருப்பான். எப்போ கால் அடிபட்டுக்கிறது கஷ்டமா கிடக்கு அதை பற்றி அவன் எழுந்துருன்னா எந்திரிக்கணும், கூடயே கூட்டு வந்து வெளியே திறந்து விட்டுட்டு போயிடுவான். ஸோ இவ்வுலகத்துக்குரிய பாடுகளை குறித்து தூதர்கள் கவலையப்பட மாட்டான். ஏனென்றால் அந்த பாடுகள் நிமித்தனால இன்னைக்கு பரலோக தூதர் நான் இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இடத்துல ஒரு தூதன் இறங்கி வருகிறான். நேர எங்க வருகிறான்? பிலிப்பு என்ற ஒரு மனுஷனுக்கு நேராக, ஒரு ஊழியக்காரனுக்கு நேராக, ஒரு சுவிசேஷகனுக்கு நேராக இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அவன் சொல்றான், நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் காசா பட்டணத்துக்கு போய் வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். நீ எந்திரி, நேர வனாந்தரமா போகணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அதே இடத்துல நாம இருந்திருந்தோம்னா நாம என்ன சொல்லியிருப்போம்? ஒரு கேள்வி என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, இப்பதான் வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் டயர்டா படுத்திருக்கிறேன், இப்போ போய் என்னை போக சொல்றீங்களே, ஒரு நல்ல ஒரு தூக்கம் தூங்கிக்கிறேன், அப்படியே மெதுவாக எழுப்பிட்டு ஒரு சாயந்தர நேரம் அப்படியே எழுப்புறேன், வேணும்னா ஒன்று செய்யுங்க, என்னை பிக்கப் பண்ணுறதுக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கும்
என்னது, பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஆள் வரணும், டிராப் பண்றதுக்கு ஒரு ஆள் வரணும். அப்போதான் நான் போவேன், அப்போதான் நான் வருவேன் என்று சொல்லலை. நாம சொல்லியிருப்போம். சொல்லுவோம் இல்லையா, வண்டி இல்லை, சரி காரு இல்லை, அப்புறம் பஸ் இல்லை, எதுவுமே ஓடலைனாலும் நம்ம ஓட சொன்னா ஓடித்தாகணும். ஏன் லேட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம சொல்ற வார்த்தை வண்டி இல்லை, பஸ் இல்லை, மிதிக்கிற நேரம் ஸ்டார்ட் ஆகல. நம்ம சொல்லக்கூடிய நிறைய சாக்கு போக்கள் உண்டு. இவன் சொன்ன மாத்திரத்துல எங்க போக சொல்ற, காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா போ. அந்த காசா பட்டணம் ஒண்ணு இருக்குல்ல, அது கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இது ஒரு 3 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இது ஒரு பெரிய பட்டணம். இந்த காசா பட்டணம், அது பேரே பாருங்க, என்ன பட்டணம்? காசான என்ன அர்த்தம்? ஆமா, உடனே காசே தான். அப்பா நல்ல பிள்ளைங்க, அந்த மாதிரி பாட்டு பாடிடாம அங்க பட்டணமே என்ன இருக்குது, காசு காசு காசுன்னு அலைகிற பட்டணம். அங்க காசுக்கு தான் அதிகம் முக்கியம். அதாவது சொல்லுவாங்க, இங்க எங்க போறீங்களோ இல்லையோ, இந்த சென்னை பட்டணத்துல போய் ஓரமா வந்து ஒரு இட்லி கடை வச்சா கூட, புட்டு கடை வச்சா கூட பொழைச்சிக்கலாமா, எப்படியாவது பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுபோல இந்த பட்டணம் என்ன போனாலும் எதையாவது வச்சாலும் அது கடைசியில் என்ன பார்த்துடலாம், காசு பார்த்துடலாம். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன பட்டணம், காசா பட்டணம். ஆனா ஏனென்றால் அந்த பட்டணத்துல தான் ரொம்ப மோசமானதுல காசு அதிகமா புழங்குற பட்டணம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் அங்க அதிகமா இருக்கு. அதான் காசு இல்லையா. விபச்சாரம், வேசித்தனம், நியாயங்கள் 6ஆம் அதிகாரம் 2:21 பார்த்தீங்கன்னா வேசிகள் நிறைந்த பட்டணம். அங்க சிம்சோன் அங்கதான் போய் என்ன செஞ்சாரு, வீழ்ச்சி அடைந்தார். காசா தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வேசி இடத்துலதான் போய் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார். தேவன் குறித்த திட்டம் அவன் வாழ்க்கை நிறைவேற முடியாதபடிக்கு செயல் இழக்க செய்த ஒரு பயங்கரமான ஒரு பட்டணம் அந்த பட்டணம். அது மாத்திரமா அது தேவனுடைய சாபத்தை ஒரு பட்டணம். அந்த வழியா தான் மாட்டு வண்டியில், அதே பட்டணத்துல தான் ஒரு மாட்டு வண்டியில உடன்படிக்கை பெட்டி வரும். உடன்படிக்கை பெட்டி வந்தபோது அங்கேயும் சாபம் வரும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எங்க ஊருக்கு சேர்த்து ஒரு பொன்னினால் ஆன ஒரு அழகான ஒரு இதை செய்து அதை என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க இல்லையா. 1 சாமுவேல் 6:17 சொல்லப்பட்டிருக்கும். இந்த பட்டணத்துக்கும் சேர்த்து ஒரு பொன்னால் ஆன ஒரு சின்ன பிராணி மாதிரி தங்கத்துல செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ சாபத்தை பட்ட ஒரு பயங்கரமான பட்டணம். இந்த பட்டணத்துக்கு நேராக நீ அங்க ஒரு வனாந்தரம் இருக்கு. அதாவது ஒரு வனாந்தரம்னா என்ன தெரியுமா? வனாந்தரம் என்று சொன்னால் போகும்போது டீ கடை இருக்காது. வனாந்தரம்னா என்ன? வலது புறத்துலயோ இடது புறத்துலயோ டீ கடை இருக்காது, ஒரு சிக்கன் ரோல் கிடைக்காது, ஹோட்டல் இருக்காது, மிட்டாய் கடை கூட இருக்காது, பஞ்சு மிட்டாய் கூட வாங்க முடியாது. அதுக்கு பேர் என்னது? ஒரு சின்ன ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு இடம். அந்த பகுதிக்கு அதற்குள்ள போய் அப்படி மேலே ஏறினோம்னா எகிப்துங்கிற அந்த ஒரு பெரிய ரோடு வரும். அந்த ரோட்ல போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் காசா மட்டத்துக்கு போகணும். கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க ரிங் ரோட கிராஸ் பண்ணி போற இடம். அப்போ ரிங் ரோடு அந்த இடத்துல என்னது, எகிப்து ரோடு. அந்த ரோட்ல கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த இடம். அந்த வழியா போய்கிட்டு இருக்கிறான். அந்த வழியா போ என்றார். அல்லேலூயா. கையை வச்சு எல்லாம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே அவன் எழுந்து போனான். அவனை கேட்டுக்கலாம், ஆண்டவரே அங்க எதுக்காக போய் சொல்றீங்க? ஒருவேளை ஓப்பன் மீட்டிங் போட்டிருக்காங்களா? சொல்லிருப்பாங்க, ஒரு ஓப்பன் மீட்டிங் போட்டிருக்காங்க, ஒரு 5000 பேர் உடைய பார்க்க நினைக்கிறாங்க, ஒரு 4000 பேர் இருக்கிறாங்க. அப்படியா, இந்த நான் வந்துடுறேன், நான் போறேன்னு சொல்றேன். அப்ப சொல்றாரு, அங்க ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு வண்டியில ஒரே ஒரு பைபிளை வச்சு வாசிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஒரு ஆளுக்காக நீ போ. நம்ம என்ன சொல்லுவோம், இது எந்த விதத்துல நியாயம்? ஒரே ஒரு ஆள், ஆனா அந்த ஒரு ஆளுக்காக போகலாம். அந்த ஒரு ஆள் உண்மையா பைபிள் வாசிக்கிறவனுக்கு போவேன். அமைதியா இருக்கிறீங்க. உண்மையிலே ஒரு ஆள் பைபிள் உண்மையா வாசிக்கிட்டு இருக்கிறான், உண்மையா ஜெபம் பண்றான். ஆகையினால நீ போகணும்னு சொல்றார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே மனம் திரும்புகிற 3000 பேர் நிமித்தம் சொல்லப்படல. 15 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப பரலோகத்தில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு
இவனை ஏன் அனுப்புனான்னா, நீ போனேன்னா அங்க ஒருத்தன் மனம் திரும்புவா, அங்கே மனம் திரும்பினானா அந்த மனுஷன் மனம் திரும்புறதுனால பரலோக சந்தோஷமா இருக்குமே, பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போ. இதைத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார். ஒரு ஆளை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தினா நம்ம யாரை சந்தோஷப்படுத்துறோமா? பரலோகத்தை. அப்ப பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம் பிரயாசப்பட்டு போறது நல்லது என்று இந்த பிடிப்பு கண்டு என்ன செய்யறான்? ரைட்டு, கிளம்பி போறான். எழுந்து போனா அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாலே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வர்றான். கவனிங்க, ஒரு மினிஸ்டர். யார் வர்றா? ஒரு மினிஸ்டர். அந்த மினிஸ்டர் யாரு? ராஜஸ்திரீ ஆகிய கந்தாலே, ஒரு அரசி. ஒரு அரசிக்கு பிஏவா இருக்கக்கூடிய மந்திரி. அவன் யாரு? எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவன். கர்த்தர் ரொம்ப ஞானமா இருப்பார். எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த அவன். அவன் ஊர் எந்த ஊரு? எத்தியோப்பியா தேசம். அவன் என்ன வேலை பார்க்கிறான்? ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகே என்ற ஒரு அரசிக்கு அவன் மந்திரியாக இருக்கிறான். அதுவும் இல்லை, அவன் ஒரு ட்ரெஷரராக இருக்கிறான். என்னது? பணம் புழக்கம் பயங்கரம். தேசத்தினுடைய பண புழக்கம் எல்லாவற்றும் அவன் கையில் தான் இருக்குது. அவன் கையில் இருக்குது. அதற்கு தலைவனாகவும் இருக்கிறான். அங்கே இருக்கிற சின்ன சின்ன அக்கௌண்டன்ட் எல்லாருக்கும் சேர்த்து இவன் தான் ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறான். இவனுக்கு என்ன ஒரு சுபாவம் என்றால், தேவனை பணிந்து கொள்ளும்படி எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு வருகிறான். தெய்வத்தை சொல்லுங்க. நம்மளை பார்த்தோம்னா, ஆண்டவரே நான் காண்பாளையத்தில் இருந்து, ஆண்டவரே நான் தெப்ப குளத்தில் இருந்து, ஆண்டவரே நான் அதை காட்டிலும் தூரம் எங்கே திக்காசத்திலிருந்து கீழே வாசல். எத்தனை ஸ்டாப்பு எங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் நம்ம நடையே நடந்துட்டு போனா வேகமா போயிடுவான். அடுத்த வாரம் ஒரு ஆஃபர் போத்தீஸ்லையோ ராஜமகளே போடுவாங்க. 4:30 மணிக்கு வந்த முதல் வருகிற 100 பேருக்கு ஒரு பட்டு சேலை இலவசம் கேட்டா எத்தனை மணிக்கு போய் நாம நிற்போங்கிறத இங்க இருக்கிறவங்களாம் நல்லவங்க, அமைதியாக நல்லவங்க இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லலாம். ஏன்னா நீங்களாம் அப்படி வேகமா ஓட மாட்டீங்க. ஓடிதான் பாருங்க, கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. அதுக்கு மட்டும் ஜனங்கள் லைன் கூட்டி போய் நிற்கிறாங்க. எங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு திறந்துட்டா இன்னைக்கு முதல் நாள் ராத்திரி போய் உட்காந்து இந்த அட்லீஸ்ட் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சீட்டு, அதாவது எல்கேஜி யூகே என்ன பிள்ளைகள் போறாங்க என்னன்னே தெரியாது, பேப்பர் முடிச்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது முதல் நாள் ராத்திரியே துண்டு போட்டு உட்காந்து இடம் போட்டு போறாங்களே, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அப்படி செயல்படும் போது தேவனுடைய ஆலயத்தை பணிந்து கொள்றதுக்கு நாம் ரொம்ப தூரம், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம் அப்படின்னு நான் அநேகர் சொல்றாங்க. இங்கே எவ்வளவு தூரத்தில் இருந்து தேவனுடைய ஆலயத்தில் போய் நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று முதல் ஆளா வந்திருக்கிறான். கையை ஒன்றில் சொல்லுங்க. அவன் தான் முதல் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறான். அப்ப இருந்து என்ன தெரியுது? தூரமாக இருந்தால் முதல் ஆளாக உள்ளே வருவார்கள், கிட்டத்தில் இருந்தா மெதுவா போவோம். அல்லேலூயா. அவன் பாருங்க, வேதத்திலே தீர்க்கதரிசிகள் பல தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தீர்க்க தரிசன காரியங்கள் நிறைவேற்றும்படியாய் தேவன் முதல் முறையாக இவனை பயன்படுத்தினார். வேதத்திலே தீர்க்க தரிசிகள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் தேவன் இவனை பயன்படுத்தினார். ஏனென்றால் இவன் தேவனுக்கு பயந்தவனாகவும் ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்ததினாலே தேவன் அவனை பயன்படுத்த சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே
எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமார்த்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு இது தீர்க்கதரிசன வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறும்படியாய் எத்தியோப்பியாவை சேர்ந்த எத்தியோப்பியாவில் வாசம் பண்ணுகிற அந்த அருமையான ஒரு மந்திரி தேவனுடைய ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறான். காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு ஏதுவாக தேவன் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. முதல்ல பார்ப்போம், வசனம் நிறைவேறும்படியாய் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து எல்லாவற்றையும் படைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் பணிந்து கொள்ளுகிறவனாக காணப்பட்டான். முதலாக இந்த எத்தியோப்பியாவிலிருந்து வந்து இவன் மூலமாகத்தான் அங்கே எத்தியோப்பியா தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டிருந்தார். கையை வைத்தாலே சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு காரியம் நான் வாசிக்கும் தியானம். நாம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா, நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன வார்த்தைகளை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கருத்தாய் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நாம் ஜெபிக்கிற ஜெபம் சொல்லுவேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கருத்தாய் காது கொடுத்து கேட்டு அதன்படியே அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. உங்களுடைய ஜெபத்துடைய தன்மை சரியா இருக்குமானா கரெக்டா கேட்டு செய்த நாமே மறந்து போயிருந்தாலும் அவர் மறக்காமல் அந்த காரியங்களை அவர் செய்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களிலே இங்கே தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து சாலமோன் என்ன செய்வான்? இந்த காரியத்தை சொல்லுவான். என்ன காரியத்தை சொல்லுகிறான்? உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத இஸ்ரவேல் ஜாதி இல்ல, யாரு எத்தியோப்பியன் இஸ்ரவேல் ஜாதி அல்ல, ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியா, அவன் அந்நிய ஜாதியராய் இருந்தாலும் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமக்கு ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டு 42வது வசனம், அப்படி கொத்த அந்நிய ஜாதியாரானவன், அப்படி கொத்த அந்த அந்நிய அவன் எத்தியோப்பியனாய் இருந்தாலும் சரி, இத்தாலியனாய் இருந்தாலும் சரி, கிரேக்கனாய் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாயினும் உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் நிமித்தம் அவன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? தூர தேசத்திலிருந்து, எத்தியோப்பியா தேசத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக, இந்த ஆலயத்தில் வந்து எருசலேமுடைய ஆலயத்துக்கு வந்து நேராக விண்ணப்பம் பண்ணினார். உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு எல்லாத்தையும் கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் கடைசி அந்நிய ஜாதியார் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படி எல்லா தேவரீர் செய்வீராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, தேவன் கேட்டிருக்காரு. என்ன அருமையான ஜெபம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபம் எப்படி இருக்குதா? ஃபேமிலி ப்ரேயர் பண்றீங்களா? இல்ல. பர்சனல் ப்ரேயர் பண்றீங்களா? இல்ல. ஏதோ ப்ரேயர் ஒன்று பண்றீங்களா? பண்றோம். அப்ப என்ன சொல்றோம்? எடுத்தோடனே ஆண்டவரே கூட, ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் எடுத்தோடனே வீட்டை பாப்பா, எங்க வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, எங்க வீட்டுக்கார ஆசீர்வதிங்கப்பா, எங்க வீட்டுக்கார ஆசீர்வதிங்கப்பா, அவர் போனேன்னு தொழில் ஆசீர்வதிங்க எல்லாம் சொல்றீங்க. அடுத்து என்னையும் ஆசீர்வதிங்க, ஏன் வேலையை ஆசீர்வதிங்க, எவ்வளவு பயங்கரமான வேலைக்கு போறோம். ஒரே இப்படி கண்ணீரோடு சொன்னா விட்டு முடிச்சுட்டு அடுத்து பிள்ளை போவோம், அடுத்து பேரன் போவோம், பேத்தி போவோம், சொல்லுவோம். கடைசியா ஏதோ ஒரு பாஸ்டர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓ பாஸ்டருக்கா சொல்றது, ஆண்டவரே எங்க பாஸ்டர் ஆசீர்வதியும். ஆமென். முடிச்சு அவ்வளவுதான். சம்டைம்ஸ் ஆண்டவர் சிந்தையில் விசுவாசி பேரை போடுவார். போடும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பேர் வந்துச்சு, நீங்க யார் பேர் வரும்? எப்பயாவது அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்க, போனோடனே நல்ல இட்லி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்க ஆண்டவரே இட்லிலாம் கொடுத்தாங்க, ஆண்டவரே பரோட்டா சிக்கன் கொடுத்தாங்க, சோத்ராமணி ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போன் பண்ணி கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. என்ன ஞாபகப்படுத்தினாரு? உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி. ஏன் உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டே இல்லைங்க அந்த மாதிரி. இப்படி ஒரு ஜெபம் சம்மந்தமே கிடையாது. சாலமோனுடைய ஜெபம் சம்மந்தமே இல்லை. எல்லாருக்கும் போதும். ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் யாவருக்காகவும்
ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் அவர்களுக்கு தரித்திருக்க அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்காக ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கேட்டு இந்த அந்நிய சாதியாகிய தூர தேசத்திலிருந்து வந்த அவனுக்கு ஒரு ஆளை எழுப்பி அவனை ரட்சிக்கும்படியாய், அவனை ஞானஸ்நானத்துக்கு வழிநடத்தும்படியாய், அவன் மூலம் எத்தியோப்பிய தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் நிச்சயம் பயன்படுத்துவார். கையத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எவ்வளவு பெரிய மந்திரி, அவன்கிட்ட அவ்வளவு பொறுப்பு இருக்கு. எல்லாம் அதுலேயும் அக்கௌண்ட் செக்ஷன், கணக்கு வழக்கு. அப்படியே உங்க வீட்டில் கணக்கு வழக்கு பார்க்கறது யாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எதை பார்க்குறீங்களா? பார்க்குற மாதிரி ஞாபகம் இருக்குதா? சொல்லுவேன், பார்க்குற மாதிரி என்ன பாஷல் இருக்குது. நீ கொஞ்சத்துலையா கணக்கு? நான் சொல்லுவேன், ஒரு 1000 ரூபா 2000 சம்பளம் உட்காந்து கணக்கு போட்டு எழுதி பாருங்களேன். பார்க்க அதில் உண்மையா இருந்தீங்கன்னா அடுத்து 2000 கொடுப்பாரு. அதில் உண்மையா இருந்தீங்கன்னா 10,000 கொடுப்பாரு. அடுத்து 30,000, முதல் 30, அடுத்து 60, 100 கொடுப்பார். உண்மையா இருந்தாங்க. அவன் எழுதுறது இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. சரி, ரைட், பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். பிரைஸ்லாம் போட்டு எழுதணும். பாலுக்கு இவ்வளவே வீட்டு ஒரு நோட் போட்டு இனிமேல் என்ன செய்யும், உங்க நோட்டை வீட்டு எடுத்துக்கங்க. இனிமேலாவது செஞ்சு பழகுங்க. ஒன்று முதல் வீட்டு வாடகையில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வீட்டு வாடகை. ஆவியார் நீ நல்ல பவர்ஃபுல் மெசேஜ் போய்கிட்டு இருக்கேன். இதை சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டு ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? நல்ல காது கொடுத்துக்க. ஆவியானவர் சொல்லுவதை காது இருக்கிறவை கேள், இல்லாதவை கழட்டி போடு. முதல்ல என்ன பண்ணணும்? ஆமாம், முதல் வீட்டு வாடகை. இந்த நோட்டு டைத்து அதில் விட்டுருங்க ஃபர்ஸ்ட். அதெல்லாம் கணக்கு, அதையும் போய் வரவு செலவு இல்லாது. அந்த கணக்கு வரவு செலவுகளே சேர்க்கக்கூடாது. எது டைத்து? அந்த 1 ரூபா செலவுன்னா அது ஆண்டவருக்குரியது, தேவனுக்கு, இது ராயனுக்குரியது. முதல்ல என்ன பண்ணணும்? ரெண்டாவது, அத்தியாவசியம் டெய்லி காலையில் காய் குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம். ஸோ பால் கணக்கு, காய்கறி கணக்கு, பருப்பு கணக்கு, போக்குவரத்து, அந்த கணக்குன்னு ரவுண்ட் அடிக்கிற கணக்கு, இதெல்லாம் போட்டு எழுதி வச்சு இவ்வளவு வரவு வந்திருக்கு, இவ்வளவு செலவு வந்திருக்கு. முதல்ல சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா, பணம் கொடுத்துட்டாங்கன்னா, இடையில கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் முதல் டிக்கி எதை வைக்கணும்? இந்த இடத்துல டைத்து போக இங்க என்ன வைக்கணும்? வீட்டு அதை வைக்காதனால தெருவில் நிற்கிற அநேக பிரச்சனைக்குரிய நபர்களை நாம் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் அது இதெல்லாம் கணக்கு கொஞ்சம் அழகாக வரணும். எதை பின்னாடி விட்டு சம்பளம் வாங்கிட்டேன் வாங்க, எல்லாம் ஹோட்டலுக்கு போய் ஒட்டு மொத்தமாக வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு முடிச்சு பில்லை பார்த்தா 1 மாதம் வாடகையே திட்டி வச்சுருப்போம். அதுக்கு அதை முதல்ல போட்ட வேண்டியதானே. அது கடைசியாக வரக்கூடிய காரியங்களை செய்யணும். இதெல்லாம் ஒரு கணக்கு. இப்படி பார்க்கறது இந்த வேலைக்கே இப்படின்னா, இவன் தேசத்துக்கே கணக்கு பார்க்குற ஒரு மந்திரி இப்போ அவருக்கு அவருடைய உள்ளத்துல ஞாயிற்றுக்கிழமையானா என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? ஓய்வு நாள் ஆனா இவ்வளவு பெரிய மந்திரி, அவன் மந்திரி பொறுப்பை விட்டு எந்திரிச்சு அவன் தனியா ஒரு ரதத்தை பிடிச்சு அவனே செலவு செஞ்சு, சொல்லுங்க, அவனே ரதத்தை எடுத்து அந்த குதிரைக்கு எள்ளு புண்ணாக்கு அவனே போட்டு, அந்த டிரைவர் அவனே போட்டு, அந்த சக்கரத்தை ஓட்டி அவனே வர்றான். எங்க வந்தான்? நான் அங்கே சர்ச்சை பண்ணணும், எனக்கு டீ கொடுத்தீங்கன்னா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவரே செலவழிச்சாங்க. தன்னுடைய எவ்வளவுதான் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் தேவனை பணிந்து கொள்வதற்கு உண்மையும் உத்தமமாய் அவன் கலந்து வருகிறான். யாத்திராம் 20:8 சொல்லப்பட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. முதல் அறியாமையின் காலங்களிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் காணாது ஓடியிருந்தார். வெள்ளி சனி ஞாயிறு லீவு விட்டு அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாது ஓடியிருந்தார். இனிமேலோ வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறுல அவர் என்ன செய்கிறார்? காணாமல் அல்ல, கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அப்பா அது அறியாமை, அப்பா தப்பு சொல்ல. இனி அப்படி இல்லை. தேவன் தனக்கு நியமித்த கட்டளைக்கு அவன் சரியாய் கீழ்ப்படிந்து அவன் வருகிறான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறான். நாம் காணப்படுகிறோமா? இல்லை எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி ஆலயம் வராமல் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவர் இனிமேல்
இன்னையிலிருந்து ஒரு முடிவு, ஓய்வு நாளில் சரியா ஆரம்பிக்கிற நேரத்தில் இருப்பேன், முடிக்கிற நேரத்தில் இருப்பேன். இந்த ரெண்டுக்கு இடையில யாராவது என்னை வெளியே இழுக்காம நீ தடை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சில பேர் பாருங்க, நீங்க வேணா இப்போ ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ண உட்காருவாங்க, அந்த நேரம் ஒரு பயம் ஃபோன் வராங்க. நம்மளே ஏதாவது வராதா, ஏதாவது டெக்னிக் சத்த கஷ்டம் எடுத்து பார்ப்போம், ஒருத்தர் வரலையா என்ன இன்னைக்கு எனக்கு யாருமே ஃபோன் பண்ணேன். ஆனால் ஃபோனு வேணும்னா பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ணுங்க நிறைய வரும். அப்போ தான் உடனே விட்டுட்டு ஹலோ என்ன சரி பைபிள் வாசிக்கிட்டீங்க சொல்லிட்டு பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை. பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன் நிறுத்துங்க அப்படி கிடையாது, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை, நீங்க பேசுங்க, அது ஓகே. இது கேஸ் பைபிள் வாசிச்சாலும் பேசும். ஜெபம் பண்ணா கூட சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு பேசவே கிடையாது. அது நீங்க அவங்களே சொல்லுவாங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க முடிச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க, அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தடைகளை நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. நம்மளே ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. பிரைஸ்லாம் செல்போனை மூடி வச்சிடணும், சைலண்ட் போட்டு வச்சிடணும். இல்லை கருன்னு சத்தம் கேட்க சந்தை பிறகுங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அரை கதவை பூட்டிடணும். பிரைஸ்லாம் அல்லேலூயா. கையோட்டி அல்ல சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக அவன் தொழில் பொறுப்பு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எடுத்தா பாருங்க ரதத்தை, ஏத்துற ரதத்தை எடு, குதிரையை எடு. நம்ம எங்க போனோம்? எருசலேமின் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் நாம் போறோம். நேரா வர்றான், வந்து என்ன செய்யறான்? பணிந்து கொண்டு ஒருவன் பணிந்து கொண்டபடி எருசலேமுக்கு வந்திருந்து, இந்த மாதிரி இது வச்சோம், எருசலேமுக்கு வந்திருந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? ஊருக்கு அவன் திரும்புகிறான். நம்ம ஊருக்கு திரும்புறான். ரைட், முடிஞ்சு வந்தா காணிக்கை செலுத்துறான், வசனம் கேட்கிறான், ஆண்டவர் பணிந்து கொள்கிறான், ஆசீர்வாதம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரு பார்க்கிறாரோ இல்லையோ, இவன் வந்தது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்றேன், நீங்க வந்திருக்கிறது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவன் எவ்விதமா அந்த ஊருக்கு திரும்பி வீட்டுக்கு போறதுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு தேவ தூதனை அனுப்ப போறார், காரியங்களை வாய்க்க பண்ண போறார், அற்புதங்களை பெற போறீங்க, ஒரு சந்தோஷத்தை பெற போறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஊருக்கு திரும்பி போகும்போது தரத்துல போய் ஏறி உட்கார்ந்துட்டார். கவனிங்க, ஊருக்கு போகணும், நல்ல செய்தி கேட்கிறான். அன்னைக்கு என்ன செய்யறான்? ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு அந்த காலங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினாங்க. 12 அப்போஸ்தலர் ஆண்டவரோடு கூட இருந்த தேவனுடைய அப்போஸ்தலர்கள் என்ன, இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிற காலம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து அழகாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவன் ஒரு பெரிய மந்திரி தான், ஆனால் பிரசங்கம் விளக்கல. ஐயா எந்தெந்த தேசத்துல எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பணம் இருக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் மைண்ட் செட்டப் பண்ணி அவன் அழகா சொல்லுகிறவன், இவனுக்கு இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்கள் விளங்கவே இல்லை. வாசித்து கொண்டிருந்தான். இது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்துட்டோம், நம்ம வந்துட்டோம், துதிச்சிங்களா? துதிச்சா எப்படி இருந்துச்சு? பரலோகமா இருந்துச்சு. ஆராதிச்சிங்களா? அமைதியா இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? ஆனந்தமா இருந்துச்சு. செய்தி கேட்டீங்களா? இன்பமா இருந்துச்சு. எல்லாம் கேட்டுட்டு முடிஞ்ச உடனே இது விட்டு வெளியே விடல. சாயந்தரம் எங்க போவோம்? எங்கே போட்டுருக்கேன் போட்டிருக்காங்களா, இன்னைக்கு ஆஃபர் ஏதாவது போட்டிருக்காங்களா, அப்படி வந்துடு சாப்பிட்டு இப்படி வந்துடு, இப்படித்தான் நம்ம பேசுகிற வழிய வெளியில் போய் துதிக்கும் போது நல்லா இருந்துச்சுல, ஆராதிக்கும் போது நல்லா இருந்துச்சு. இந்த வார்த்தை என் காதில் கேட்கவே இல்லை, என் காதில் கேட்கல. ஒரு வித நீங்க கேட்காம கூட பேசிட்டு இருப்பீங்க உள்ளது. கர்த்தர் நல்லது. ஆமா, அல்லேலூயா. மறைக்கப்பட்டது கர்த்தருக்குரியது என்பது போல. ஆனா வெளியே போனோன்னு நம்ம என்ன பேசுறோம்? நம்ம வந்தோம், சர்ச்சை பண்ணணும், முடிச்சு உட்கார காட்டணும், கிளம்புவோம் பாச. ஓகே, ஆட்டப்படி அங்கே வைக்க ரவுண்டிங் போயிடுவோம்.
ஆனா இந்த மந்திரிக்கு என்னங்க, அவனுக்கு என்னங்க குறைவு? ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருக்கு. அரண்மனை இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவன் மைண்ட் எதுல இருக்குது? இது என்னமோ சொன்னாங்க இந்த வசனம் எனக்கு விளங்கலையே என்று எப்பொழுது அந்த வசனத்தை எடுத்து அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறான். அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வேணாம், தானியேல் புஸ்தகம், எசேக்கியேல் புஸ்தகம் என்று சொல்லி புஸ்தகங்களை தனித்தனியா போட்டிருப்பாங்க, சுருளை தான் போட்டிருப்பாங்க. இதை என்ன செய்வாங்க, சர்ச் முடிஞ்ச உடனே வெளியே போய் எதுக்காக இங்க வந்து என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. விளக்காக போய் அந்த புக்கை கொடுங்க என்று சொல்லி அந்த புக்கை விலைக்கு வாங்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பாஸ்டர், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எனக்கு படிக்கணும் ஆசை, அதனால நீங்க எனக்கு இலவசமா கொடுங்க, ஒண்ணு வேணா ஒண்ணு கொடுங்க, ஒண்ணு வேணா ஒண்ணு கொடுங்க. என்ன நினைப்பு, என்ன செய்ய? அப்படியாவது எப்படியாவது அப்படியாவது, அதாவது நம்ம இந்திய நம்ம தேசத்துல 69 நாடுகள் தெரிஞ்சு கொண்டு 69 நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள்ல பைபிள் வாசிக்க கூடாது. பைபிள் யார்ட்டையாவது இருந்துச்சுன்னா இந்த கையில கை மொழியை வெட்டிடுவாங்க. இந்த மொழி திரும்ப வாசிச்சானா காலில் எப்படி மொழியை வெட்டுறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அந்த இருக்கிறது, அந்த தேசத்திலிருந்து வந்த போட்டோஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பாஸ் எதுக்காக ஜோம் பண்ணுங்க. அந்த 69 நாடுகளிலே ஒரு நாட்டில் அங்கே இந்த நெல் மணி மாதிரி வச்சிருக்காங்களா, நெல்மணி. இந்த நெல் மணியில நெல் இருக்கும், அந்த நெல் இப்படி கையில் வச்சிருப்பாங்களாம். அந்த நெல்லை கையில் வச்சுட்டு அப்படி இப்படி தட்டுனா முன்னாடி ரேஸ் வரும். அந்த ரேஸ் எல்லாம் பைபிள் தெரியும், அவங்க அப்படியே வாசிக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது ஒருத்தர் அங்கே வரும்போது இந்த இதையும் பார்க்கறாங்க என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த நெல்லை வாயில போட்டு முன்ன முடிக்குவான், பைபிள இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி கடுமையான தேசங்கள் அங்கே இருக்கிறது, கடுமையான தேசம். வேதம் வாசிக்க கூடாது. ஒரு முறை இவ்விதமாக தான் நல்ல பைபிள் வாசிக்கிற ஒரு குடும்பம், அது இன்னொரு தேசம், அந்த எந்த தேசம் நான் பின்னால் சொல்றேன். அந்த குடும்பம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜோம் பண்ணோட இந்த குடும்பம் ஜோம் பண்றாங்களா, எங்க ஜோம் பண்றாங்கள தலையை வெட்டுற இன்னைக்கு இருக்குது, நமக்கு தெரியல. அந்த தேசங்களை பார்க்கும், அந்த தேசத்தினுடைய போட்டோகிராஃபி, அந்த வாழக்கூடிய ஜனங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அவர்கள் அப்படிதான் ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த சுகத்துல ஒரு கை தோன்றி ஒரு போன் நம்பர் கொடுத்துறான். அந்த போன் நம்பருக்கு கொடுத்த உடனே இவங்க அந்த போன் பண்ணியிருக்கிறாங்க. போன் பண்ணி போன் பொழுது அது பெரிய ஊழியக்காரிய போன் நம்பர். உடனே அவர் நேரடி அங்கிருந்து இவங்களுக்கு ஜெபித்திருக்கிறார். பெரிய ஒரு சில இப்படியெல்லாம் அடையாளங்கள், அற்புதங்கள் இது என்னைக்கும் இல்லை, கடந்த மாதத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடந்த மாதம் போன மாதத்தில் நடந்த சம்பவங்கள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரணம். இவ்வளவு கொடுமையான சூழ்நிலை மத்தியிலும் அங்க ஜோம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு, நம்ம தேசத்துக்கு எவ்வளவு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நல்லா பைபிள் வாசிக்கலாம், நல்லா ஜோம் பண்ணலாம், நல்ல சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த தேவனுக்கு. அந்த நல்ல கையில தட்டி கத்த மகிமை கொடுத்துருக்கு, நல்ல ஆண்டவருக்கு மகிமை கொடுத்து எவ்வளவு பெரிய சுதந்திரம். நினைச்சா பைபிள் வாசிக்கணும், எந்த நேரம்னாலும் உட்கார்ந்து என்ன செய்யலாம், ஆகமத்தை வாசிட்டு இந்த சத்தியத்தை அப்படியே வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கூட புரியல. நல்லா ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் சொல்றேன், நான் பயங்கரமா பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி எம்சிஏ படிச்சிருக்கேன், பிபிஎம், ஏங்க எம்எஸ்சி டாக்டரே படிச்சிருக்கேன், நீ என்ன வேணாலும் படி வேணாங்க. அதுல டேலண்ட் எப்படி பயங்கரமா பேசுவாங்க. காலையில டிவியில பார்க்கும்போது அது இந்த எனக்கு படிச்சிருக்கேன், இந்த படிச்சிருக்கேன், ரைட், எது வேணாலும் படி, அதில் உனக்கு ஞானம் இருக்கும். ஆனா இந்த வேத வசனத்தை மாத்திரம், இதையும் நான் படிப்பேன், இதையும் நான் கற்றுக்கொள்ளுவேன், இதை நீ மனப்பாடம் பண்ணலாம், பார்க்கலாம், படிக்கலாம், ஆனா இதிலிருந்து விளக்கங்கள் என்பது உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வேதமத்தை என்ன செய்யறாரு, முத்திரையிட்டு சீசர்களுக்குள்ளே முத்திரையிட்டு இருக்கிறார். அவன் உடச்சு காட்டாதான் தெரியும். ஆனா இவரும் ரொம்ப ட்ரை பண்ணி படிக்கிறார். அப்படி படிக்கிறார், இப்படி படிக்கிறாரு. ஏன்னா சங்கீதம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதான வேதம், அது குறைவற்ற போதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. தேவனுடைய வேதத்தை ஒருவன் வாசிக்க 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 அது குறைவில்லாதது. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ரைட்டா? பரிசுத்த அழகான ஒரு வார்த்தை இப்ப உணர்த்துறாரு,
குறைவற்ற வேதத்தை நீ படிச்சா உன் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி. அது குறைவில்லாத வேதம், நிறைவை கொடுக்கிற வேதம். நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே தேவன் நிறைவை கொடுக்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. கையை ஊத்தி சொல்லுங்க. மகிழ்ச்சியே இல்லைங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதுக்கு குற்றாலமோ கொடைக்கானலோ ஊட்டியோ அல்லது இதை சுத்தி ஊறக்கூடிய ஒரு ரவுண்டோ ஒருபோதும் கொடுக்காது. மகிழ்ச்சி என்பது எங்க இருக்குது? பைபிள் சங்கீதம் 119:92 சொல்லக்கூடிய என் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. உன் வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சிங்க. பைபிளை வாசிக்க ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி வரும். பிரைஸலாம் வாசிக்கிறேன் சொல்லிட்டு எப்ப பாரு மகிழ்ச்சியா இருக்கணும், பைபிளை வாசிக்க. அல்லேலூயா. அதாவது தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய நடைகள் ஒருபோதும் பிசகாது. கையோட்டி அல்ல சொல்லுங்க. ஆண்டோடைய வேதம் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய நடைகள் ஒருபோதும் என்ன செய்யாதான் பிசகாது. சங்கீதம் 37:31 சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிட்டார் இந்த கர்நாடக மந்திரி. ரதம் போய்கிட்டு இருக்குது. நம்ம வாசிக்கணும்னு நினைச்சேன். ரதம் போகும்போது வனாந்தரத்தில் போகும்போது நல்ல சைட்ல இருந்து காத்து நல்லா வரும். அப்படியே நல்ல சாப்பாடு, மதியம் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒரு தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும். அப்படித்தான் நம்ம நினைப்போம். சில பேர் 2 வீலர்ல போகும்போதே தூங்கிடுவாங்க. உங்களை தான் சொல்றேன், அப்படியே நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு. அதனால 2 வீலர்லாம் போகும் தூங்குற மாதிரி இருந்துச்சா வீட்டுக்கார சொல்லுங்க, மரியாதையை கார் வாங்கிருங்க, நான் பாட்டு காரில் தூங்கிட்டு வருவேன். அது நல்லதுதான். சில பேர் ஏன் தூங்கிடுவான் அப்படின்ட்டுவாங்க. சில 2 வீலர் போகும்போதே அங்கிட்டு பாருப்பாங்க. ஏன்னா பின்னாடி பார்த்தா சிக்கலை மாட்டிக்க வந்து அந்த அப்படி இறங்கிட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் செய்வதை நிறுத்தி விட்டு இவன் என்ன செய்யறான்? வேதத்தை வாசிக்கிறான். இங்கே பைபிள் வாசிக்கிற ஒருத்தன் கவனிங்க, ஒருத்தர் இவ்வளவு சின்சியரா பைபிள் வாசித்து போயிருக்கார். அங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நேரா அங்க போறான். அவன் பேர் என்ன? பிலிப்பு. கவனிங்க, பிலிப்புங்கிற ஒரு வார்த்தை யூதாவினுடைய இஸ்ரவேலினுடைய பெயரே இல்லை. பிலிப்பு என்ற வார்த்தை இஸ்ரவேல் தேசத்துல யாருக்குமே வைக்கல. இது ஒரு எபிரேய எழுத்துக்களுமே அல்ல. இந்த பெயர் யாருக்கு உரியது என்றால் இது ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்துக்குரியது. கிரேக்கர்கள் தான் இந்த பெயரை வைத்திருப்பார்கள். பிலிப்பு. பிலிப்பு என்று சொன்னால் குதிரை பிரியனா. குதிரை பிரியன். குதிரை மேல அதிகமான ஒரு வைராக்கியம் உடையவன். குதிரை தாகம், குதிரையை நேசிக்கிறவன் என்று பொருள்படத்தக்கதான பிலிப்பு. நம்ம வீடுகளில் கூட சில பேர் எதைய மனுஷனை எல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு சில பேர் எனக்கு நாய் நாய் நாயின்னு என்ன வாங்கி கொடுப்பாங்க. அது பேர் என்ன பேரு? அவங்க பேரு குதிரை பிரியன். இப்ப நாய். சில பேர் குரங்கு, அவங்க பேர் என்ன பேரு? குரங்கு பிரியன். முயல், முயல் பிரியன். இன்னைக்கு ஒரு தேசத்துல இன்றையிலிருந்து ஒரு சட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு இன்னைக்குதான் கொலம்பியா தேசத்துல, கொலம்பியா என்ற ஒரு தேசம், இந்த தேசத்துல இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு தான் பரவாயில்ல. ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது. சரியா? ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரெல்லாம் வீட்டுல பெட் அனிமல்ஸ், அது புறாவா இருக்கலாம், கிளியா இருக்கலாம், நாயா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், எதையாவது வளர்க்குறாங்கன்னு வைங்க. வளர்க்குற அந்த அனிமல் செத்து போச்சுன்னா கவர்மெண்ட் ஆர்டர் 2 நாள் அவங்களுக்கு லீவு. 2 நாள் சம்பளத்தோடு லீவா. இன்னைக்கு ஆடுங்க கொலம்பியா தேசத்துல இந்த மாதிரி ஆடு நினைச்ச நம்ம நாட்டில் வந்துருச்சுன்னா அவன் எதோட கிடைத்தீங்க நினைச்சு பாருங்க. பெட் அனிமல்ஸ் என்று சொல்லி நல்ல நாயை வளர்க்க மாட்டான். சொல்றது எனக்கு செத்து போக நிலையில் இருக்கிற நாயா வாங்கி
வளர்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சு பட்டு போச்சு நடந்துட்டு இருக்கோம். ஐயா என் நாய் செத்து போச்சு. என்ன நாய்? நாய்க்கு என்ன பேரு? ஆரோக்கியம் வச்சிருக்கேன். ஆரோக்கிய நாய் செத்து போச்சு. உடனே 2 நாள் அடுத்தது மேரின்னு ஒரு நாய் வச்சிருக்கேன். மேரி நாய் செத்து. இப்படியே லீவ் வாங்கி 30 நாள் லீவ் ஆயிடும். ஒரு பயங்கரமான ஒரு பெரிய 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 ஒரு குடும்பத்தில் ஒரு MCA படித்த ஒரு தம்பி. அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல காரியங்களாக செஞ்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட புத்தி என்னன்னா, சாவல் இருக்குல்ல, கட்டுச்சா சேவல் வாங்கி வளர்க்குறது பிரியமா. அதனால போய் ஊரா போய் சேவலாக வாங்கி அது பின்னாடி உள்ள தோட்டத்தில் கட்டி வச்சிருக்கான். அவங்க அம்மாவும் ஒரே அழுகு. ஐயோ என் மகன் என்ன படிச்சிருக்கான்? MCA படிச்சு விட்டு கோழியை கட்டி அழுகிறானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா. போய் இந்த அம்மா சர்ச்சில் போய் உட்காந்து, உண்மையாக சொல்கிற சம்பவம், சர்ச்சில் உட்காந்து ரொம்ப கண்ணீரோடு கூட ஜோம் பண்ணிட்டு கண்ணீரோடு கூட இருந்த உடனே முன்னாடி பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம செய்தியை கேட்டு நம்ம ஜோம் பண்ணுற கேட்டு நம்ம கண்ணீர் ரொம்ப வடிக்குதுன்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் போய் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டார். யார் அதிகமாக கண்ணீர் வடிக்கணும், சிஸ்டர் நீங்கள் வாங்க, கம் டு ஃப்ரெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதான் அவர்கிட்ட சாட்சி கேட்போம், அது பின்னாடி செய்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர் பிரதர் உண்மையில் செய்தி நல்லா இருந்துச்சா சிஸ்டர்? நல்லா இருந்துச்சு. மாற்றம் நல்லா இருந்துச்சா? நல்லா அப்படி ஏறுது சொல்ல சொல்ல அப்பாடா உண்மையிலே கர்த்தர் உங்களுக்குள்ள இறங்கி அப்படியே கண்ணீரோடு கூட நீங்கள் ஆராதிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அது இல்லை பிரதர், நான் அழுததே வேற. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சுருக்கணும். என்ன அழுதைங்க? என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை, என் மகன் இந்த மாதிரி சேவலை MCA படிக்க வச்சு சேவலாக வளர்த்துட்டு இருக்கானே, இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க மாட்டேங்களான்னு நினச்சி அழுதே. அவரை கேட்டவுடனே அவருக்கு கண்ணீர் வந்துருச்சான். உடனே ஜோம் பண்ண ஆரம்பிச்சா, ரைட்டுமா நீ வாமா, என்னையே கண்ணீர் அடிக்க வச்சிருக்கேன். அல்லது ஜோம் பண்ணி நல்லா ஜோம் பண்ணிட்டு அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் தம்பி வர சொல்லிடுங்க. நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. உண்மையாக நடந்த ஜோபம். போய் நேராக போய் உட்காந்து தம்பியை பார்த்தா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கான். அதில் போய் உட்கார்ந்த உடனே இவர் போய் உட்கார்ந்தானே இவர் பைபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னால அவன் பாஸ்டர் இந்த சேனல் பார்த்துக்கிட்டே இந்த ஊர்ல இருந்து இதுல இருக்கிற டேலண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இப்படி தவி தவி அடிக்கும், திரும்பி இப்படி சொல்லிக்கிட்டே கொஞ்சம் நேரத்தில் இவர் மண்டையில என்ன வந்துருச்சான், சாப்பிட்டு வந்துருச்சான். உடைச்சிட்டா என்னையில சேவை கட்டுக்கு சண்டைக்கு எழுந்துருவான் போல இருக்கு என்று சொல்லி உடஞ்சிட்டுச்சாங்க. ஆண்டவர் இது என்ன அநியாயமா இருக்குது. உட்காந்து திரும்ப அவனுக்காக ஜோ பண்ணி நல்ல ஜோ பண்ணி வந்தான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் ஒரே நாள்ல 3 மாசத்துல ஒரே நாள்ல எல்லாமே செத்து போச்சு. செத்த உடனே சோகமா வந்திருக்காரு. அவனும் வந்து பாஸ்டர் சேவலாம் செத்து போச்சு. எப்ப செத்து போச்சுன்னு கேட்டான். நீங்க வந்துட்டு போனீங்க, நீங்க வந்து ஜெபமண்டி போனீங்க அப்பவே போச்சு. அப்ப என்ன சொல்றேன்னா, ஜெபமனாத வரைக்கும் பிரச்சனை. அப்ப சில பேர் வீட்டில் ஜெபமண்டி பாஸ்டர் முதல் வீடு நல்லா தெரிஞ்சு, அதுக்கப்புறம் ஜன்னல் ஆடுது கதவு ஆடுது. எப்போ வந்து நீங்க வந்து ஜெபமண்டி போனீங்க, அதை விட்டு அந்த தம்பி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு ஆண்டவர்களை வந்து அவருக்கு உடன்மொழியா மாறினார். கையை வந்து எல்லாம் சொல்லலாம், சத்தமா சொல், கையை வந்து. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி பெரியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஒண்ணு தெரியுது, கர்த்தர் உன்னை ஊழியக்காரியாக மாற்ற போறார். இனிமேல் நாய் பேய் அப்படி அழைச்சிங்கன்னா உனக்கு என்னவோ மாற்ற போறாரு. அதான் மாற்ற நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பிரைஸா எனக்கெல்லாம் இப்ப நான் கேட்கிறேன், நான் எனக்கு பெட் அனிமல் வச்சு விலங்கு கை வைத்துங்க அப்படின்னு சொல்லுங்க, வராது. ஐயோ ஊழியக்காரியை மாற்றி வைக்கணா. அது நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பாரமுள்ள மகளாக கர்த்தருடைய மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கையை ஓட்டி அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோமா. இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் பாஸ்டர், என் பிள்ளைகளை பத்தி ஒரு தீர்க்கதரிசனம் வரீங்க அப்படின்னா இதைத்தான் கேட்பேன். இனிமேல் உள்ள பெட்டு அனிமல் தான் மேம் கிடக்குதா, அது ஆண்டவருடைய பிள்ளைப்பா, அதுக்கு ஏற்றபடி நாய் வளர்ச்சுன்னா நாயா ஒளிய செய்யும். அதே குரங்கு வளர்ச்சா குரங்கா ஜம்படி
பிரைசலா அல்லேலூயா. புறா வளர்க்கிறமா கபடற்ற ஒளியா அமைதியா வீட்டு சபையோடு ஐக்கியமா ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைசலா. கர்த்தர் சொன்னாங்க இல்லையா, அதை நோக்கி பாருங்கள் அப்படின்னு நான் ஆகாய்த்து. அப்போ ஒவ்வொன்றும் நோக்கி பார்த்தா அதுல இருந்து என்ன கற்றுக் கொடுக்குறோ அதுதான் அந்த ஒரு வாஞ்சை உள்ளவங்களுக்கு கர்த்தர் செய்வார். பிரைசலா. பிலிப்பு குதிரை வீரனா இருந்தபடினாலே அவனை குதிரை மாதிரியே ஓட விட்டார். குதிரை பெரிய இந்த பேர் எதுக்கு உனக்கு வச்சார்? நல்ல கவனிங்க. வேதத்துல 3 பேருக்கு பிலிப்புங்கிற பெயர் பார்க்க முடியும். There are 3 different types of Philip. ஒன்று இந்த சுவிசேஷகனாகிய பிலிப்பு, இரண்டாவது அப்போஸ்தலனாகிய ஒரு பிலிப்பு. ஆண்டவர் நேர பார்ப்பார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போவார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதுடைய இரண்டாவது சொல்லுங்க. பிலிப்பின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை இங்க ஒரு பிலிப்பு, இரண்டாவது பிலிப்பு. இது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ வம்சத்தில் வரக்கூடிய பிலிப்பு இல்லையா. மூன்றாவது யோவான் 1:45. இது அப்போஸ்தலனாகிய பிலிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போவார். நடந்து போகும்போது பிலிப்பு நாத்தானேலை கண்டு அடுத்த வருஷம் பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். 45-46 வாங்க. அடுத்த வருஷம் மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். நீ எனக்கு ஒரே பார்வையில வேற எதுவுமே சொல்ல. ஆண்டவர் ஒரே பார்வை பிலிப்பு நீ எனக்கு பின் சென்று வான்னா டக்குன்னு என்ன செஞ்சுட்டான், நீ எனக்கு பின் சென்று வா என்றான். ஒரே பார்வையில அவனை பத்தி அறிஞ்சு அவனை ஊழியத்தை கலைச்சான். 3 பிலிப்பு. ஒண்ணு ராஜவம்சத்தினுடைய பிலிப்பு, ரெண்டாவது இந்த இந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்பு, மூன்றாவது பிலிப்பு இந்த சுவிசேஷகனாகிய இவன் பிலிப்பு. இவன் ஒரு உதவிக்காரன். இந்த பிலிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா உதவிக்காரன். பந்தி விசாரணை செய்கிறவன். சாதாரண ஒரு பந்தி விசாரணை செய்கிறவனாக இருந்தான். இந்த பிலிப்புங்கிற பேர் ஏன் வந்துச்சு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த பேரை வச்சாங்க, இந்த பேரு ஏன் உள்ள எப்படி இறங்கி வந்தது என்று சொன்னால், தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32 35வது வசனத்திலே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தரிசனத்தை அந்த ராஜா பார்க்கிறான். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு சிலையை பார்க்கிறான், ஒரு பெரிய சிலை. அதனுடைய தலை எப்படி இருக்கிறது? பசும் பொன் நிறம், பசும் பொன்னான ஒரு தலை. இந்த தலையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பாபிலோனிய பேரரசு. இது முதலாவது பாபிலோனிய பேரரசை குறிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது மார்பும் அதன் புயங்களும், அது வெள்ளியை குறிக்கிறதா இருக்கிறது. இது மேதிய பாரசீக பேரரசு. அடுத்த அரசு வரப்போகுது. அடுத்து வைரம், அதன் தொடையும், இது வெண்கலம். இது அலெக்சாண்டரால் நிறுவப்பட்ட கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக கால்கள் என்று ஒரு தரிசனம், அது இரும்பு போன்றது. இது ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து பாதங்கள், ரோம பேரரசினுடைய பிரிவுகள். இவைகள் தான் இரும்பும் களிமண்ணால் காணப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு சிலையை குறித்த ஒரு தரிசனத்தினுடைய விளக்கத்தை தானியேல் தீர்க்கதரிசி கற்றுக் கொடுப்பான். இந்த பகுதிக்கு உள்ளதாங்க இந்த பிலிப்புங்கிற பேரே உள்ள வருது. அதாவது மகாவீரன் அலெக்சாண்டர் எல்லா தேசங்களையும் யுத்தம் செய்து பிடித்துக் கொண்டே வருவார். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வரும்போது இஸ்ரவேல் தேசமானது இவனோடு யுத்தம் பண்ணாமல் வரவேற்றது. நீங்க வாங்க, நீங்க தாராளமாக என் தேசத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் இந்த பகுதியை அறிந்தவர்கள்.
எல்லா வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள். இதுக்கடுத்து இந்த ராஜ்யம் வருகிறது நல்லாவே தெரியும். பண்டிதர்கள் சொல்வாங்க, அடுத்து அவன் தான் வருவான், அவன் தான் ஆளுகை செய்வான், அதன் பின்புதான் போவோம் என்று சொல்லி. அந்த அலெக்சாண்டர் வந்த பொழுது அவர்கள் அவனை யுத்தம் புரியாமல் எந்த விதமான ரத்தம் சிந்தாமல் ஏற்றுக்கொண்டார்கள். உள்ள வந்த உடனே பார்க்கிறான், ரொம்ப ஆச்சரியம். இந்த மகாவீரன் அலெக்சாண்டர் அந்த பகுதி முழுவதையும் பிடித்து அவன் அமர்ந்து இருக்கிறான். இவனுடைய யுத்தத்திலே 20,000 குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன. 20,000 horses, 20,000 குதிரைகளுமே யுத்த குதிரைகள். அது பயங்கரமாக இருக்கும். நல்ல வெல் பிராக்டிஸ் அடைந்தது. யுத்தங்கள் நன்கு கண்ட, யுத்த களங்கள் கண்ட குதிரைகள். இந்த ஒவ்வொரு குதிரையும் இந்த 20,000 குதிரையை செலக்ட் பண்ணுகிறவன் யார் என்றால் இவனுடைய தகப்பனாய் இருந்த அருமையான பிலிப்பு என்பவன். மகா அலெக்சாண்டருடைய தகப்பன் பெயர் பிலிப்பு. இந்த பிலிப்பு என்றால் குதிரை வீரன், பிலிப்பு என்றால் குதிரையை நேசிக்கிறவன். இவன் எல்லா சந்தையிலிருந்து குதிரையை வாங்கி கொண்டு வந்து பழக்குவிப்பான். தன் முதுகிலே ஒருவனை ஏற்றிக்கொண்டு கடந்து போகிற அந்த குதிரை ஒருவேளை தன் எஜமான கீழே விழுந்து விட்டால் அந்த முன்னக்கால்களை வச்சு உள்ள விடு தூக்கி விடுவான். தூக்கி மேல கரெக்டா சோல்டர் சுமந்து கொண்டு போகிற அளவுக்கு ஒவ்வொரு குதிரைக்கும் நல்ல பிராக்டிஸ் கொடுத்திருப்பானா. இப்படி கொடுத்து செலக்ட் பண்ணி அந்த குதிரைகளை தன்னுடைய மகனாகிய அலெக்சாண்டருக்கு இவன் என்ன செய்திருக்கிறான்? பரிசீலித்திருக்கிறான். தகப்பன் கொடுத்த அந்த குதிரையில தான் இவன் போவானா. தகப்பன் கொடுத்த குதிரைகளை வைத்து தான் அவன் யுத்தம் பண்ணுவான். இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிற வெற்றியை கொடுத்த இந்த தகப்பனுக்கு ஒரு அழகான பட்டணத்தை கட்டினான். அது என்ன பட்டணம்? பிலிப்பு பட்டணம். பிலிப்பு பட்டணம் என்பது இந்த மகாவீரன் அலெக்சாண்டருடைய தகப்பனாகிய பிலிப்புடைய பெயரிலே கட்டப்பட்டதினாலே அங்கே பிலிப்பியர்கள், பிலிப்பு என்கிற பெயர் நல்ல ஃபேமஸ் ஆகுது. ஆகையினாலே அநேகர் என்ன செய்றாங்க, மகாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தையாகிய பிலிப்பு, நானும் அந்த பெயர் சூட்டிக் கொள்வேன் என்று சொல்லி அந்த பெயரை இஸ்ரவேல் சமூகத்துக்குள்ளே அந்த பெயர் உள்ளே வருகிறதா இருந்தது. அந்த பெயருடைய ஞாபகார்த்தம், அலெக்சாண்டருடைய தகப்பனுடைய ஞாபகார்த்தமாக அந்த பெயரை சூட்டி வைத்துக் கொண்டு அந்த பிலிப்பின் பேர் சொன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கணத்துக்குரியவனாக மாறுகிறான். ஒரு கணம் கிடைக்குது. காரணம் பிலிப்பு. அந்த பெயர், அந்த பெயரனுடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை அங்கே என்ன செய்கிறது? அவனுக்கு ஒரு கணத்தை கொடுத்ததினாலே அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்கு பிலிப்பின் பெயர் வைக்க முற்படுகிறாங்க. அது யாரும் வைக்கவும் முடியாது. அப்படி வைக்கப்பட்ட நபர்களிலே 3 பேர் இந்த முக்கியமான நபர்கள் இவர்கள். அல்லேலூயா. இந்த பெயர் சூட்டப்பட்டது இவனுக்கு. ஆண்டவர் பார்க்கிறாரு, கிரேக்க பெயரை வச்சிருக்கிற நீ கிரேக்க பெயரை வச்சிருந்தாலும் சரி, நீ யூத பெயர் வச்சிருந்தாலும் சரி, தேவன் எந்த பெயரை வச்சிருக்கோ அந்த பெயரை வச்சு நீ கனமடைகிற, அதே பெயரை வச்சு அதே சாம்ராஜ்யத்துக்குள்ள அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் திட்டம் வகுத்தார். கையில தட்டி காட்டி மகிழ்ப்படுத்துவோம். இந்த பேரு அந்த சாம்ராஜ்யம் போன அந்த பேருக்கு மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா அவனை வச்சு ஒரு எழுப்புதல். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சோ இப்படித்தான் இந்த பிலிப்புங்கிற பெயர் அங்கே வருகிறதா இருந்தது. கையை உயர்த்தி நல்லா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா.